வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி பயாலஜி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ இந்த 3 டாபிக் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கிபாக்டீரியா பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த பாக்டீரியா வந்து ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் வாழுதோ, ஓகே, ஹார்ஷ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ அதாவது அது வாழ முடியாத ஒரு இடத்துல, ஓகேங்களா? இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப வெயில் அடித்தாலோ, ரொம்ப மழை பெஞ்சாலோ, ரொம்ப குளிர் அடித்தாலோ அந்த கண்டிஷன்ஸில் வாழ்றது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அடாப்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு இது இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது வந்து ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்கும்போது, லைக் இப்போ நம்ம வாயெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சால்ட்டெல்லாம் வச்சு நம்ம மவுத் வாஷ்லாம் பண்ணுறோம். இதுக்காக பண்ணுறோம். ஸோ வாயில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மைக்ரோ ஆர்கனிஸை கில் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இப்போ நம்ம ஊறுகாய் போடுறதோ லைக் சில ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நிறைய சால்ட் அதில் ஆட் பண்ணுவோம், இந்த உப்பு புளியெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதுக்காக பண்ணுறோம். அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து அந்த பாக்டீரியாஸ் ஆர்கனிசம்ஸ் வந்து பெருசாக க்ரோ ஆக முடியாது அவங்களால. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரியான ஆர்கிபாக்டீரியாஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லையும் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ் தான் இந்த ஆர்கிபாக்டீரியாஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ். ஸோ பிரிமிட்டிவ்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்குள்ள முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ ப்ரோங்கிறது பிஃபோர், கேரியாங்கிறது நியூக்ளியஸ். ஸோ வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது, ஓகேங்களா? இப்போ பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ப்ரோகேரியாட்டிக் ஆர்கனிசத்துக்கெல்லாம் ஒரு முன்னோடிகள், ஒரு ஆன்சஸ்டர்ஸ்னு சொன்னால் இந்த ஆர்கிபாக்டீரியா தான். ஏன்னா எர்த் இனிஷியலாக எவல்யூஷன் டைமில் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எர்த்தில் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமான கண்டிஷன்ஸ் கிடையாது. ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஹை கோல்டாக இருக்கும், எல்லாமே டிஃபரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் அடாப்ட் ஆகிட்டு வாழ முடியும், ஓகேங்களா? அவங்க மட்டும் தான் ஆர்கிபாக்டீரியா கீழே வருவாங்க, ஓகே? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வால்கானிக் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எரிமலைக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா, அதே மாதிரி டீப் ஓஷன்ஸ், கடலை கட்டியில் ஆழமாக போனீங்கன்னா அங்கே கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தெர்மல் கண்டிஷன்ஸ் இருக்கும், நல்ல ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹாட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிபாக்டீரியாஸ் வந்து வாழ முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹை சால்ட் கண்டிஷன்ஸ், அது வந்து சலைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சலைனிட்டி அப்படின்னா இந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹை சால்ட் கண்டிஷனில் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸும் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஹெச் ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பிஹெச், ஓகேங்களா? இப்போ ஆசிட் பேஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஹெச் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வாழ முடியாதோ ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ் தான் இந்த ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீமோ ஆட்டோட்ராஃப்ஸாக மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ். ஸோ கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ கீமோ அப்படின்னா கெமிக்கல். ஸோ ஆட்டோட்ராஃப்ஸ் என்னது, அவங்களோட ஃபுட்டை அவங்களே சிந்தசிஸ் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்னா லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணுவாங்க. கீமோ ஆட்டோட்ராஃப் அப்படின்னு சொல்லும்போது கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க, ஓகே? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இவங்களால மட்டும் அந்த இடத்துல வாழ முடியுது அப்படின்னா இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா இப்போ பயங்கரமான குளிர் அடிச்சா என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வெட்டரோ இல்லை ஒரு ஜர்க்கினோ போட்டு நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான பாக்டீரியாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட செல் வால் நேச்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செல் வால், செல் மெம்பரேன் சொல்கிறேன் இல்லைங்களா, அப்போ அந்த அவுட்டர் கவரிங், இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசமான காம்பவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரியான ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் வந்து தாக்கு பிடிச்சி வாழ முடியுது அவங்களால. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிப்பிட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ லிப்பிட்ஸ் எந்த மாதிரியான லிப்பிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஈத்தர்ஸ். ஸோ இந்த 2 லிப்பிட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அவங்களோட செல் மெம்பரேனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ செல் மெம்பரேன் தெரியும் இல்லையா, ஸோ பாக்டீரியா செல் வால் இருக்கும், அதுக்குள்ள செல் மெம்பரேன் இருக்கும். அந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஃபாஸ்போ லிப்பிட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிசரால், ஐசோப்ரோபைல் ஈத்தர்ஸ் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? இது வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் லேயராக இருக்கிறதுனால பயங்கரமான இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவங்களால வந்து உயிர் வாழ முடியுது, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கேட்டாங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி இடத்துல வாழ முடியும்னா இது இவங்களுக்கே உண்டான ஒரு யூனிக் நேச்சர். இவங்களோட செல் மெம்பரேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து எதிர்த்துட்டு வாழ முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் பாக்டீரியாஸில் என்ன பண்ணணும்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் அப்படின்னா செல் வால், செல் மெம்பரேன்லாம் டிகிரேட் ஆகி இறந்துடும். ஆனால் இந்த மாதிரியான ஆர்கிபாக்டீரியாஸ் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே என்ன ஆகாது, உங்களுக்கு அது வந்து சாகாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மெத்தனோபாக்டீரியம். ஸோ மெத்தனோபாக்டீரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீத்தேன் கேஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அந்த மாதிரியான பாக்டீரியாஸ், ஓகேங்களா? இது வந்து மார்ஷ் கண்டிஷன், ஒரு மாதிரி சதுப்பு நிலம்லாம் சொல்கிறாங்க, ஒரு மாதிரி மார்ஷி ஏரியாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் கேட்டெல்லாம் இருக்காங்களே அந்த ஆடு மாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயிற்று பகுதிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அங்கே வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி அங்கே டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அனுப்புவாங்க, ஓகே? ஸோ அப்போ அந்த கவுடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தனோபாக்டீரியம்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க. ஸோ அதில் வந்து மீத்தேன் கேஸ்லாம் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ மெத்தனோபாக்டீரியம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாலோபாக்டீரியம்,
ஸோ ஹேலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹை சால்ட் கண்டிஷன் இருக்குல்ல சலைனிட்டி, ஸோ அங்கே வாழக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேலோ பாக்டீரியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தெர்மோபிளாஸ்மா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஜீனஸ் நேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இப்போமே ஒரு சயின்டிஃபிக் நேம் எழுதும்போது நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு வீடியோ நான் தனியாக போடணும். ஓகேங்களா? ஸோ சயின்டிஃபிக் நேம் எழுதும்போது என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியா. ஸோ ரொம்பவே நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸாக வாழக்கூடிய பாக்டீரியாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் என்ன அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. ஸோ இந்த மைக்கோபிளாஸ்மாவை நம்ம வந்துட்டு 2 நேம்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது ஒரு நேம் இருக்குது. ஸோ இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்கோபிளாஸ்மா ஆர் மொலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து எந்த நேமில் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைக்கோபிளாஸ்மா தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோபிளாஸ்மா தான். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஒரு 0.1 இருந்து 0.5 மியூஎம்னா மைக்ரோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மைக்ரோனா என்ன உங்களுக்கு 10⁻⁻6. ஸோ ஆல்ரெடி 0.1 எழுதியிருக்கேன். ஸோ அது கூட லைக் 10⁻⁻6 போட்டிங்க அப்படின்னா அது ஒரு இன்னொரு 6 ஜீரோஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 1 போடணும். ஸோ அப்போ அவ்வளோ சின்னதாக ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்துட்டு வெரி வெரி ஸ்மால். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிளியோமார்பிக் கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளியோமார்பிக் கிராம் நெகட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். கிராம் நெகட்டிவ். ஸோ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்ங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதோட லைக் செல் வால் செல் மெம்பரேன் நேச்சரை வச்சு அந்த ஸ்டெய்னிங் டெக்னிக்கை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ வைலட் ஆர் பர்பிள் கலரில் வந்துட்டு விசிபிளாக இருக்கும் மைக்ரோஸ்கோபிக்கில். அதே மாதிரி கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் கலரில் விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான மைக்ரோபிளாஸ்மா வந்து நீங்கள் லேபரேட்டரியில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது வந்து சாஃபனின் டையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரெட் கலரில் விசிபிளாக இருக்கும். அதனால உங்களுக்கு பேர் கிராம் நெகட்டிவ். அது ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட செல் வால் செல் மெம்பரேன் நேச்சரை பொறுத்தது இல்லையா? ஸோ அது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா கிராம் ஸ்டெய்னிங். அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொன்று பிளியோமார்பிக்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பிளியோமார்பிக் அப்படின்னா மார்பிக்னா என்ன மீனிங்னா அதோட ஸ்ட்ரக்சர் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ஸோ பிளியோமார்பிக்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இதில் வந்து அது ராட் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை காக்கை ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. இது வந்து காக்கை ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இன்னொன்று ரொம்ப லைக் லென்த்தியராக கூட இப்படி கூட இருக்கலாம். ஸோ ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் இட் வில் பி தேர். சிலது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் கூட இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாக்டீரியா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். பட் இந்த மைக்ரோபிளாஸ்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷேப்பில் இருக்காது. அதோட ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்கவே இருக்காது. ஷேப் வந்து இட் வில் பி கீப் ஆன் சேஞ்சிங். அதான் வந்து பிளியோமார்பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மைக்ரோபிளாஸ்மாக்கு என்ன கிடையாது, செல் வால் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மைக்ரோபிளாஸ்மாக்கு என்ன கிடையாது, தி லேக் செல் வால். ஸோ லேக்னா மீனிங் என்ன, உங்களுக்கு செல் வால் கிடையாது. ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒன்லி பாக்டீரியா விச் லேக்ஸ் செல் வால் அப்படின்னா அது மைக்ரோபிளாஸ்மா தான். ஸோ மைக்ரோபிளாஸ்மாவில் மட்டும் தான் உங்களுக்கு செல் வால் கிடையாது. ஸோ மீதி எல்லா பாக்டீரியாவுமே செல் வால் இருக்கும். பட் மைக்ரோபிளாஸ்மா என்ன கிடையாது, செல் வால் கிடையாது. செல் மெம்பரேன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செல் மெம்பரேனோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் லிப்பிட் லேயர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயராக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு தனியாக செல் வால் எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நொக்கார்ட் அப்படிங்கிற ஒருவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பேர் வந்துட்டு நொக்கார்ட். அப்புறம் அவங்களோட கோ ஒர்க்கர்ஸ், அவங்களோட லேபில் கூட ஒர்க் பண்ணவங்களாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க 1898. ஸோ எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ப்ளூரல் ஃப்ளூயிட். ஸோ ப்ளூரல் ஃப்ளூயிட்னா ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்மளோட லங்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிரான்ச்சைல் எப்படி பிரான்ச்சுவல்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரப் டயக்ராம் போகிறோம் பாருங்கள். இப்போ லங்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த லங்ஸை சுற்றி உங்களுக்கு ஒரு லேயர் ப்ரொடெக்டிவ் கவரிங் லேயர் வில் பி தேர். ஸோ லங்ஸை சுற்றி இருக்கும் உங்களுக்கு அவுட்டர் கவரிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ளூரல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூரல் மெம்பரேன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிடும். யூஸ்வலாக நீங்கள் இது ஃபில் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நிமோனியா காஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளூயிட் ஃபில் ஆகும்போது உங்களுக்கு இது என்லார்ஜ் ஆகிட்டு அந்த லங்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. லங்ஸோட நேச்சர் என்ன, அது ஏர் எடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகணும், அடுத்தது வந்து மறுபடியும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ப்ளூரல் மெம்பரேனில் வந்து என்ன உங்களுக்கு ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிறதுனால அது நிமோனியா காஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த ப்ளூரல் மெம்பரேனில் இருந்து ஃப்ளூயிடில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் இந்த மைக்ரோபிளாஸ்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த மைக்ரோபிளாஸ்மா இஸ் கேப்பபிள் ஆஃப் வாட்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா காஸ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ எந்த ஆர்கன்ஸ்ல இருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டல்னா கால்நடைகள் இருக்கு இல்லையா? ஸோ ஆடு மாடு. ஸோ அதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோபிளாஸ்மா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு செல்வால் கிடையாது. ஒரு நேச்சர் நீங்கள் லேபில் வந்துட்டு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரைடு எக் ஃப்ரை பண்ணால் ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இரெகுலர் ஷேப்பில் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்திருக்கு. ஸோ இதான் அதோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் என்னன்னா இதோட டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அந்த குவானின் அண்ட் சைட்டோசின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இதோட டிஎன்ஏ தெரியல நமக்கு, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அதோட ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம என்ன சொல்கிறோம், டிஎன்ஏ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அதோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ டிஎன்ஏல பார்த்தீங்க அப்படின்னா குவானைன், அதுக்கப்புறம் வந்து சைட்டோசின்.
இந்த குவானின் அண்ட் சைட்டோசினோட குவான்டிட்டி அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது வென் கம்பேர் டு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய குவானின் அண்ட் சைட்டோசின் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவானின் சைட்டோசின் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேசஸ் இருக்கும். அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் இது 4 இருக்கும். இது 4 சேர்ந்து தான் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பட் பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவானைன் அண்ட் சைட்டோசின் நிறையவே இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மைக்கோபிளாஸ்மாவில் இந்த குவானைன் சைட்டோசின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது பாக்டீரியா கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிஎன்ஏட ஸ்ட்ரக்சர் நீங்கள் நான் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு அது புரியும். ஓகே, மைக்கோபிளாஸ்மா என்னெல்லாம் பண்ணுன்னா டிசீஸ் நிறைய காஸ் பண்ணும். ஓகேங்களா. அதனால தான் உங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேத்தோஜன் அல்லது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ என்ன மாதிரி டிசீஸ்லாம் காஸ் பண்ணும் அப்படின்னா லிட்டில் லீஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா இப்போ நார்மலாக பிரிஞ்சால் இருக்கு இல்லையா. ஸோ கத்திரிக்காய் செடியில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோட சைஸை வந்து அது சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ லீஃப்ல ஒரு மாதிரி சுருங்கி போய் குட்டி குட்டி லீவ்ஸாக இருக்கும். அப்போ அதனால சரியாக வந்து என்ன பண்ண ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ கத்திரிக்காயோட சைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நான் கண்டிப்பாக ஃபார்மர்ஸ்க்கு அது வந்து பிரச்சனை தான். கிராப்ஸ் வந்து கரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் கிடைக்காது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விச்சஸ் ப்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசீஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காஸ் பண்ணுறாங்க. விச்சஸ் ப்ரூம். ஸோ விச்சஸ் ப்ரூம் எங்கே காஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லெக்யூம்ஸில். ஸோ லெக்யூம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த இதெல்லாம் இருக்குல்ல பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லெக்யூம்ஸில் பார்த்தீங்கன்னா விச்சஸ் ப்ரூம் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் அப்படின்னா ஒரு இந்த சூனியக்காரி மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரூம்னா நமக்கு தெரியல தொடப்ப அந்த விளக்கமாக இருக்கு. அதுதான் வந்து ப்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக இதுதான் வந்து பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இந்த மாதிரி குரூப்பாக வந்துட்டு பார்க்குறதுக்கு அந்த விச்சஸ் ப்ரூம் மாதிரி இருக்கும். அந்த சூனியக்காரியோட அந்த ஆயுதம் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த செடியில் ஃபுல்லாக அந்த மாதிரி குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும். அது என்ன பண்ணுன்னா ப்ரொடக்ஷனை கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு டிசீஸ் அது காஸ் பண்ணுது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாண்டல் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சந்தன மரத்தில் பார்த்தீங்கன்னா சாண்டல் ஸ்பைக் அப்படிங்கிற டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் காஸ் பண்ணுற டிசீசஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ப்ளூரோ நிமோனியா டிசீஸும் காஸ் பண்ணுது. ப்ளூரோ நிமோனியா ஒன்றும் கிடையாது. அது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த ப்ளூரல் மெம்பரேனில் நிமோனியா காஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஃப்ளூயிட் ஃபுல்லாகிடும். இப்போ ப்ரீத்திங்கில் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா பற்றின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ஆக்டினோமைசிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்டினோமைசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்டினோமைசிட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஆக்டினோமைசிட்ஸை நம்ம ஆக்டினோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து நம்ம ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது அந்த ஃபங்கையில் இருக்கக்கூடிய மைசீலியம் மாதிரி இவங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பேர் ரே ஃபங்கை. ஸோ அது மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மைக்காலஜின்னு சொன்னால் உங்களுக்கு மைக்காலஜின்னு சொல்லும்போது ஸ்டடி அபவுட் ஃபங்கை தான் நம்ம மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆக்டினோ மைசிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னன்னா இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா பாக்டீரியோட ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி ஃபங்கையோட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டினோ மைசிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் அவங்க ரே ஃபங்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மைசீலியம்னா ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. மைசீலியம். ஓகேங்களா. ஸோ மைசீலியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ நார்மலாக இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்கை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரான்ச் ஆஃப் மைசீலியம்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பிரான்ச்சு இருக்கலாம். இல்லை சில இடத்துல பிரான்ச்சஸ் இல்லாமல் ஸோ நார்மல் மைசீலியம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் டெவலப் ஆயிருக்கும். இதுதான் வந்து மைசீலியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மைசீலியம்ல இருந்து தான் மேலே வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் எல்லாமே டெவலப் ஆகும் உங்களுக்கு. இப்படி ஓகே இது நார்மலாக ஃபங்கையில். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைசிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மைசீரியல் க்ரோத் வந்து அவங்களும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரே ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே மற்ற இதில் ஃபங்கைலாம் பார்த்தீங்கன்னா ஏரியல் மைசீலியம் இருக்கும். ஏரியல்னு சொல்லும்போது நல்ல ஏரில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இல்லை ஹைட்டாக வந்து மைசீலியம் வில் பி தேர். ஆனால் இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைசிட்ஸில் சாயிலில் மட்டும்தான் அந்த மைசீலியம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா. கீழே தான் இருக்கும். ஏரியல் மைசீலியம்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிராம் பாசிட்டிவ். அந்த ப்ரீவியஸ் கேஸில் என்ன பார்த்தோம் உங்களுக்கு மைக்கோபிளாஸ்மா வந்து கிராம் நெகட்டிவ். பட் இந்த ஆக்டினோமைசிட்ஸ் என்ன உங்களுக்கு கிராம் பாசிட்டிவ். ஏன் கிராம் பாசிட்டிவ்னு உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா அவங்களோட செல்வால் நேச்சரை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ யூஸ்வலாக செல்வால் நேச்சரை பொறுத்து தான் கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்கும்போது அது கிறிஸ்டல் வயலட் ஸ்டைன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா வயலட் கலர் பர்பிள் கலரில் விசிபிளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து கிராம் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எனரோபிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ அனரோபிக்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஆக்சிஜன் இல்லாமலே அவங்களால வாழ முடியும். அதே மாதிரி ஃபேக்கல்டேட்டிவ் சிலது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்கல்டேட்டிவ் அனரோப்ஸ்னு ஒன்றும் கிடையாது. அதாவது நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும். ஆக்சிஜன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ ரெண்டு கண்டிஷன்ஸ்லையுமே என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து வாழுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஎன்ஏயோட நேச்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் மைக்கோபிளாஸ்மாவில் பார்த்தோம் இல்லையா. அங்கே குவானைன் அண்ட் சைட்டோசின் எப்படி இருந்துச்சு ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. வேற இங்கே வந்துட்டு குவானைன் as well as சைட்டோசின். ஓகேங்களா. ஸோ இந்த குவானின் அண்ட் சைட்டோசின் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற மைக்கோபிளாஸ்மை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா குவானின் சைட்டோசின் வந்து நிறைய அவங்களோட டிஎன்ஏ வந்து நிறைய குவானினும் சைட்டோசினும் ப்ரெசன்ஸாக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தாலே நமக்கு நிறைய டிசீஸ் காஸ் பண்ணுது அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஆக்டினோமைசிட்ஸில் எப்படி இருக்குன்னா ஒரு சில ஆக்டினோமைசிட்ஸ் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயாட்டிக்
ஸோ சிம்பியாட்டிக்னா மீனிங் என்னன்னா மியூச்சுவலிசம். ஸோ லைக் மியூச்சுவலிசம் என்னது, ரெண்டு பேர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க, அதான் மியூச்சுவலிசம் சொல்கிறது. ஸோ சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஷிப்லையும் சம் ஆஃப் த ஆக்டினோபாக்டீரியா ஆர் தேர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியா. ஸோ ஃப்ராங்கியாங்கிறது ஒன் ஆஃப் தி ஆக்டினோமைசைட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் சிம்பயோட்டிக் ஆர்கானிசம். சிம்பயோட்டிக்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் லெகுமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பார்த்தது என்னது, லெகுமினஸ் பிளான்ஸ். அங்கே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லெகுமினஸ். ஸோ நான் லெகுமினஸ் அப்படின்னா பருப்பு வகைகள் எல்லாம் மற்ற செடிகளாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் லெகுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் லெகுமினஸ் பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் பிளான்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதான் ஒரு பிளான்ட் ட்ரீயை வச்சுக்கோங்க. இதோட ரூட்ஸில் போய்ட்டு அசோசியேஷன் ஆகிட்டு இந்த மாதிரி ரூட் நாடியூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதான் வந்து நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா ரூட்டில், ஸோ இதுக்கு பேர் தான் உங்களுக்கு ரூட் நாடியூல்ஸ். ஸோ முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இதில் என்னன்னா இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைசிட்ஸ் போய்ட்டு நல்ல குரூப்பை வந்து ரூட்டில் வந்து அப்படியே நல்லா அட்டாச் ஆகிட்டு அதோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ இந்த பிளான்ட் என்ன பண்ணும், அது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆக்டினோமைசிட்ஸுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃப்ராங்கியா என்ன பண்ணும், சாயில் இருக்கக்கூடிய நைட்ரஜன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணும். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இது மூலமாக அதுக்கு பெனிஃபிட், அது மூலமாக இதுக்கு பெனிஃபிட். பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆக்டினோமைசிட்ஸ் கொடுக்குது. ஆக்டினோமைசிட்ஸ் என்ன பண்ணுது, அதோட லைக் சாயில் இருக்கக்கூடிய நைட்ரஜன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து அமோனியாவும் நைட்ரேட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி ஸோ பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவலாக ரெண்டு வந்து எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிள் பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஆல்னஸ், அதுக்கப்புறம் கேசூரைனா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேசூரினா அப்படிங்கிற சவுக்கு மரம் இருக்கு இல்லையா, அந்த சவுக்கு மரத்தை தான் கேசூரினா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஸ்பொராஞ்சியம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ணுது, மல்டி செல்லுலார் ஸ்பொராஞ்சியம். ஸோ ஸ்பொராஞ்சியம்ங்கிறது ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம். ஸோ என்ன பண்ணணும், மல்டி செல்லுலார் ஸ்பொராஞ்சியம் இங்கே வரைஞ்சிருக்கலாம் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும், சில குட்டி குட்டியாக ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஓப்பன் அப் ஆகி இந்த ஸ்போர்ஸ் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஒவ்வொரு ஸ்போரும் வந்து அடுத்தது ஒரு ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். ஸோ அதான் வந்து ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பொராஞ்சியம்ங்கிறது ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் ஆஃப் லைக் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்டினோ மைசஸ். இது வந்து ஜீனஸ் நேம். ஸோ ஸ்பீஷீஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா போவிஸ். ஆக்டினோமைசஸ் போவிஸ். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரல் கேவிட்டியில் வந்து க்ரோ ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஓரல் கேவிட்டி நம்மளோட மவுத் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓரல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மவுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு ஓரல் கேவிட்டிஸ். ஸோ நமக்கு மட்டும் கிடையாது, இல்லை கேட்லையும் ஆடு மாடுகளையும் ஹியூமன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓரல் கேவிட்டிஸில் இந்த பர்டிகுலர் ஆர்கனிசம்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணிட்டு ஸோ லம்பி ஜா அப்படிங்கிற டிசீஸை வந்து காஸ் பண்ணும். இந்த டிசீஸ் காஸ் பண்ணது லம்பி ஜா. ஸோ லம்பி ஜாங்கிறது என்னன்னா உங்களோட தாடை பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வந்து பல்ஜ் ஆகிட்டு நல்லா பெருசாகிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஃபேட்டல், ரொம்ப டேஞ்சரஸாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சில டைம் டெத் கூட காஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதான் லம்பி ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தாடை பகுதி வந்து ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஏதாவது காயப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் நார்மலாக இல்லை ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி மூலமாக ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு அது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரலாம். ஓகேங்களா. அது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக மழை பெய்யும் இல்லையா, ஸோ மழையெல்லாம் பெய்யும் போது பார்த்தீங்கன்னா மண் வாசனை வரும் உங்களுக்கு. நார்மலாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ மழை பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு மண் வாசனை அடிக்குது இல்லையா. ஸோ அந்த மண் வாசனைக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டினோமைசிட்ஸ் தான். ஸோ சாயிலில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆக்டினோபாக்டீரியா இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஸோ ஸ்ட்ரெப்டோமைசஸ் அப்படிங்கிற ஆக்டினோபாக்டீரியா வந்து எங்கே இருக்காங்க, ஸோ சாயிலில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா மழை பெய்யும் போது இதுதான் பார்த்தீங்கன்னா எர்த்தி ஆர்டர். ஸோ எர்த்தி ஆர்டருங்கிறது மண் வாசனை தான் எர்த்தி ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகே. ஸோ மழை பெய்யும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெப்டோமைசிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இருக்குது, ஆர்கானிக் காம்பவுண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸோ ஜியோஸ்மின். ஓகே. ஸோ ஜியோஸ்மின் அப்படிங்கிற பர்டிகுலர் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். அது வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஸோ ஈஸியாக ஆவியாகக்கூடிய காம்பவுண்ட் தான் வந்து வாலடைல். ஸோ வாலடைல்னா ஈஸியாக கேஷியஸ் ஃபார்மில் மாறிடும், அதுதான் வாலடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கற்பூரம் இருக்குன்னா காற்றுல வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அப்படி கேஸாக மாறி போயிடுது இல்லையா, அது மாதிரி தான். ஸோ வாலடைல்னா ஈஸியாக ஆவியாக மாறக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த ஜியோஸ்மின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் என்னது, கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாக்டீரியாவில் இருக்குது. இந்த பாக்டீரியா எங்கே இருக்குது, சாயிலில் இருக்குது. மழை பெய்யும் போது என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஸ்மின்ங்கிற ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மண் வாசனை வந்து கொடுக்கறதுக்கு காரணம். ஓகேங்களா. அதுதான் வந்து அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ணுது அந்த மண் வாசனைங்கிறது. ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னது, ஸோ ஆன்டினா அகைன்ஸ்ட் பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்குறாங்களா, ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், அந்த ஆன்டிபயோட்டிக் போயிட்டு அந்த பேக்டீரியாவை கில் பண்ணும், அதான் நடக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைசிஸில் பற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸில் என்ன பண்ணுதுன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ரெப்டோமைசின். இப்போ நான் ஃபார் நார்மலாக லைக் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பாக்டீரியா விச் காசஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கில் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோராஃபினிகால். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகேங்களா. அப்புறம் டெட்ராசைக்ளின். ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்டினோமைசிஸ் ஓகேங்களா. ஸோ ஆக்டினோமைசிஸ்லேருந்து நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது. அது வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் ஆக்டினோமைசிஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஆர்கிபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, ஆக்டினோமைசிஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம சைனோபாக்டீரியாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.